நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. புதுச்சேரியில் பெரிய காலாப்பட்டு பகுதியில் உள்ள செங்கழுநீர் அம்மன் கோவிலுக்கு சொந்தமான நிலத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க கோரி மீனவர்கள் சுமார் 2 மணி நேரம் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, வணக்கம். முழு விவரங்கள். அகிலா, புதுச்சேரி உழவர்கரை நகராட்சிக்கு உட்பட்ட பெரிய காலாப்பட்டு மீனவர் பகுதியில் இந்து சமய நிலை அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள செங்கழுநீர் அம்மன் தேவஸ்தானத்திற்கு சொந்தமான கோவில் நிலங்கள் தொடர்ந்து ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு வருவதை அடுத்து காலாப்பட்டு பஞ்சாயத்து சார்பாக கடந்த 2022ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு 2023ஆம் ஆண்டு மாண்புமிகு நீதியரசர் கங்கா பூர்வா தலைமையில செங்கழுநீரம்மன் தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட அதன் உறுப்பு கோயில்களாக உள்ள அருள்மிகு செல்லியம்மன் கோவில், அருள்மிகு விநாயகர் கோவில், அருள்மிகு செங்கேனியம்மன் கோவில், அருள்மிகு வரதாச பெருமாள் கோயிலில் உள்ள பெயரில் உள்ள பொது சொத்துக்களை அரசு விதிகளுக்கு புறம்பாக ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ள இடங்களை உடனடியாக ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டிருந்தது. ஆனால் கடந்த 2 ஆண்டுகளாகியும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை. இதற்கு மாறாக தன்னிச்சையாக காவல்துறை மற்றும் இந்து சமய அறநிலைத்துறை இணைந்து தனி நபர் ஒருவர் கோயில் கட்டுவதற்கு அனுமதி கொடுத்துள்ளது. இதற்கு அந்த பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து இன்று சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தொடர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதன் காரணமாக சென்னை புதுச்சேரி ஈசிஆர் நெடுஞ்சாலையில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. அப்போது அந்த வழியாக ஆம்புலன்ஸ் ஆனது சென்ற பொழுது போராட்டக்காரர்கள் அந்த ஆம்புலன்ஸிற்கு வழிவிட்டனர். அப்போது அந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த ஆய்வாளர் அந்த அங்கிருந்த பெண்களை தரைக்குறைவாக பேசியதன் காரணமாக அங்கு காவல்துறைக்கும் போராட்டக்காரருக்கும் பெரிய தள்ளுமுள்ளும் வாக்குவாதமும் ஏற்பட்டது. இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பாக காணப்பட்டது. தொடர்ந்து தங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி அவர்கள் 2 மணி நேரத்துக்கு மேலாக அந்த போராட்டமானது நடைபெற்றதன் காரணமாக உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியதை தொடர்ந்து போராட்டமானது கைவிடப்பட்டது. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.